பரிசுத்தமுள்ள பிதாவே, சர்வ வல்லவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் நம்முடைய கர்த்தருடைய ஆலயத்திலே கூடி துதிக்க தேவன் அந்த கிருபைக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் மக்கள் பாடல் பகுதிகள், ஜெப பகுதிகள், கர்த்தாவே வேத வசனங்கள் அனைத்தையும் ஆசீர்வதித்து நம்முடைய மகிமையிலே மூடிக்கொள்ளும். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படும். ஆலயத்தில் உள்ள நன்மைகள் யாவரும் பெற்றுக்கொள்ள கர்த்தரான கிருபை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நாமம் மகிமைப்படுவதாக சில பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை இந்த பகல் வேளையிலே அவருடைய நாமத்தை சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர் என்கிற பாடலை நாம் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர், ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்கு வெட்டுண்டு மாடிய செய்தி, துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மாடிய செய்தி, உம்மாலாகும் எல்லாம் ஆகும், உம்மாலாகும் எல்லாம் ஆகும், ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, ஆமென். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும், அகிலம் அனைத்தையும் அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர், ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது ஆகாதது ஓ எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது. அலங்கார வாசலிலே அலங்கோல முடவனன் நடந்தானே சுனாமத்தில், அலங்கார வாசலிலே அலங்கோல முடவனன் நடந்தானே சுனாமத்தில், உம்மாலாகும் எல்லாம் ஆகும், உம்மாலாகும் எல்லாம் ஆகும், ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. சென்று பாடுவோம். ஆகாதது ஓமா அகிலம் அனைத்தையும் அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர், ஆகாதது உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு, பெருக்க செய்தி பெருங்கூட்டமா, உம்மாலாகும் உம்மாலாகும் எல்லாம், ஓ உம்மாலாகும் எல்லாம், ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மா ஓ அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர், அகிலம் அனைத்தையும் சொல்லுவோம். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும், சேர்ந்து சொல்லுவோம். ஆகாதது எதுவும் இல்லை, எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது
கண்டதாலே கல்லறைக்கு சென்றவர் கரம் பிடித்து தூக்கிவிட்டீர். கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவர் கரம் பிடித்து தூக்கிவிட்டீர். சொல்லுவோம், கண்ணீரை கண்டதாலே, கண்ணீரை கண்டதாலே. ஒரு விஷயம் கூட பாடுவோம். ஓ ஆமென். கண்ணீரை கரம் பிடித்து தூக்கி. ஆமென். உம்மாலாகும். ஆமென் ஆமென். எல்லாம் உம்மாலாகும். ஆமென். ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆடுகின்றேன். அகிலம் அனைத்தையும் ஓ ஆகாதது எதுவும். ஆமென். ஆகாதது ஆகாதது எதுவுமே இல்லை. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவரை கரம் பிடித்து தூக்கி. கண்ணீரிலே ஆமென். உம்மாலாகும் எல்லாம். உம்மாலாகும் எல்லாம். அலங்கார வாசலிலே, அலங்கார வாசலிலே கடந்தாரே சுனாமக்கே. உம்மாலாகும் உம்மாலாகும். ஆமென். எல்லாம் உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை. உம்மாலாகாதது எதுவும் இல்லை. ஆமென். ஆகாதது எதுவும் இல்லை. உம்மாலாகாதது. அகிலம் அனைத்து உண்டாக்கிறவரே, அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றே. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர். ஆகாதது எதுவும் இல்லை. உம்மாலாகாதது எதுவும். ஆமென். ஆகாதது உம்மாலாகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை. உம்மாலாகாதது எதுவும் இல்லை. பாடலை கூட நாம் சேர்ந்து பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் நான் துதிப்பேன் என்கிற பாடலை நாம் சேர்ந்து பாடி நாம் கர்த்தரை ஆராதித்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். துன்ப நேரத்தில் இன்பம் உண்டீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே, உம்மை நான் துதிப்பேன் என்கிறதான பாடலை நாம் சேர்ந்து பாடி எந்த காலத்திலும் எந்த நேரத்திலேயும் நம்மளை கைவிடாதபடி நடத்தும் தேவனை நாம் நோக்கி பார்த்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் எல்லாம் சேர்ந்து பாடுவோம். ஆமென். எந்த வேளையிலும் எந்த காலத்திலும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் சொல்லுவோம். இயேசுவே இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் ஆதியும் நீரே ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே
ஆமே ஜோதியும் நீரே. ஓ எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் ஆமே எந்த வேளையிலும். ஓ இயேசுவே ஆமே. தாய் தந்தை நீரே, தாய் தந்தை நீரே, தாயும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. ஆமென் ஆமென். சொல்லுவோம் தாய் தந்தை நீரே, எங்களுக்கு எல்லாமாக இருப்பவரே. ஓ எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே ஹல்லேலூயா. எந்த வேளையிலும் ஓ இயேசுவே எந்த வேளையிலும் வாழ்விலும் நீரே, வாழ்விலும் நீரே, என் தாழ்விலும் நீரே. ஓ வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. ஓ எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் இன்றைக்கு காலநிலைமையிலே நன்றியால் உம்மை நாங்கள் உயர்த்தி துதிக்கிறோம். இயேசுவே ஓ இந்த வேளையிலும் எங்கள் இயேசுவே துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் வானிலும் நீரே, வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்திலும் நீரே. சொல்லுவோம் வானிலும் நீரே. ஆமென் ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட சொல்லுவோம் வானிலும் எந்த பூமியிலையும் நேரத்திலையும் ஓ எந்த காலத்திலும் எந்த ஓ நன்றியால் உம்மை நான் உம்மை துதிக்கிறோம், உயர்த்துகிறோம். இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. துதிப்பே துன்ப நேரத்தில், துன்ப நேரத்தில் ஓ இன்பம் நீர். இந்த வேளையில் இன்னல் வேளை என்ன ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. மாறாதவர் நீரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் இயேசுவே துதிப்பேன். மீட்பரும் நீரே, மீட்பரும் நீரே, என் மெய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. ஆமென் ஆமென். ஓ இயேசுவே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் ஓ நன்றியா. ஆமென் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். என்ற ஓ இயேசுவே ஆமென். தேவனும் நீரே, தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே. ஓ ராஜராஜனா என் சார்பமும் நீரே. ஓ தேவனும் நீரே, என் ஜீவனும் ஆமென். ராஜராஜனா என் சார்பமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த
எந்த நேரத்திலும் நன்றியா உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் எங்கள் இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம். ஆமென். துதிப்பேன், ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். எந்த நாளில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாளில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி. சொல்லுங்க சேர்ந்து, பாதை நோயும் வந்த போது ஆமே ஆமே பாதை காட்டி நீ ஒரு விஷயம் கூட சொல்லோ. பாதை நோயும் வந்த போது ஆமே ஆமே ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உள்ளத்தினால் சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். எங்கள் மகிமையானவரே உமக்கு நன்றி. இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆமென் ஆமென். உம்மை உயர்த்துகிறோம், உமக்கு நன்றி. உலக பாடுகின்ற என்ன செய்திடோ உலக வாழ்வை தான் காத்திருக்கிறே. சொல்லுங்க, உலக பாடுகள், உலகத்திலே காணப்படுகிறதான பலவீனங்கள் எல்லாவற்றிற்கும் எங்களை விடுவிக்கிற தெய்வமே, நம்முடைய சன்னிதானத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆனந்தம் பாடுவே, அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவே. ஆமென். நன்றியோடு உயர்த்துகிறோம். அல்லேலூயா. இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு. ஆமென். இந்த நாவில் நன்றியோடு உயர்த்துகிறோம். எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி. அப்படி இருக்கிறான் இடங்களை சில நிமிடம் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி அப்படியே ஆண்டவர் மகிமைப்படுத்தி சில நிமிடம் ஆண்டவர் மகிமைப்படுத்தி ஆண்டவர் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு மகிமைப்படுத்துகிறோம். இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலே உம்மை ஆராதிக்கும்படியாக உம்மை மகிமைப்படுத்தும்படியாக தகப்பனே உம்முடைய சன்னிதானத்திலே ஆண்டவரே எங்களை ஒருமைப்படுத்தி கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கும்படியாக நீ தந்த கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். சில நிமிடம் அப்படியே ஆண்டவர் மகிமை செலுத்தி ஆண்டவர் ஆராதிக்கலாமே. ஆண்டவரே எங்களை பாதுகாக்கிற தெய்வமே உமக்கு நன்றி. எங்கள் அரண்களை நிர்மூலமாக்குற எங்கள் தேவாவியானவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். பரிசுத்தாவியானவரே உமக்கு நன்றி 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 நன்றி. இந்த உலகத்திலே ஆண்டவரே எங்களை பாதுகாக்கிற தெய்வமே உமக்கு நன்றி. வாதை நோய் வரும்பொழுது தகப்பனே எங்களை காய் வேண்டல் கேட்டிடும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல நல்ல பிதாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்காய் எங்கள் கூப்பிடுதல் சத்தத்தை கேட்கிற எங்கள் நல்ல தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்ன வார்த்தையின்படியாக இந்த நாட்களிலே தகப்பனே ஒவ்வொரு குடும்பம் உம்மை தேட உம்மை ஆராதிக்க உம்மை முழுமனதோடு தொழுது கொள்ள கர்த்தாவே இந்த இக்கட்டான நிலைமையில ஆண்டவர் எங்களுக்கு அருள் செய்வீராக. எங்கள் குடும்பங்களுக்கு கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. யாரும் ஆண்டவர் நிர்விசாரமா இருக்காதபடிக்கு இந்த நாட்களிலே உம்மை அதிகமாய் தேடும்படியாக
ஆண்டவரை இன்னும் அதிகமாக தொழுது கொள்ளும்படியான ஒரு கிருபையை கர்த்தர், ஒரு பாக்கியத்தை கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தர் கட்டளையிடுவீராக, கர்த்தர் கட்டளையிடுவீராக. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, துன்பத்தின் நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் செவி கொடுக்கிற தெய்வமா இருக்கிறீர். ஆண்டவரே, துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாதிருப்பா என்று சொன்ன உடைய வார்த்தையின்படியாக ஆபத்திலே நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன உடைய வார்த்தையின்படியாக ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்திலே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் மகிமையின் தெய்வமே உமக்கு நன்றி. மாகாதவரை உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எல்லாரும் அப்படி இருக்கிறதான இடங்களை ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவர் நேராக ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்கள் தேசத்தை விடுவியோம், ஆண்டவரே எங்கள் தேசத்தை விடுவோம், எங்கள் தேசத்தை விடுவித்தருளும். ஆண்டவரே, எங்கள் தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது, எங்கள் தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது. எங்கள் தேசத்தை காப்பாற்றும், எங்கள் குடும்பங்களை காப்பாற்றும். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை கத்த வாழவையும். ஆண்டவரே கர்த்தர் இரக்கம் செய்வீராக. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனால் உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாமல் இருப்பதாக, உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாமல் இருப்பதாக. உம்முடைய சமாதானத்தின் உடன்படிக்கை எங்களை விட்டு நீங்காமல் இருக்கட்டும். உம்முடைய சமாதானம் எங்கள் குடும்பங்களுக்கு தேவை, உம்முடைய சமாதானம் எங்கள் குடும்பங்களுக்கு தேவை. உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவர் நோக்கி கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய சமாதானம் எங்களுக்கு வேணும். ஆண்டவரே, என்னுடைய சமாதானத்தை நான் வைத்து போகிறேன் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படியாக இந்த வேளையிலே தகப்பனே, உம்முடைய சமாதானத்துக்காக எத்தனையோ குடும்பங்கள் சமாதானம் இல்லாதபடிக்கு அலைந்து திரிகிறதான் இந்த நேரத்திலேயும், சமாதானமற்றதான் இந்த உலகத்திலே தகப்பனே, சமாதானம் இல்லாதபடிக்கு எங்கே போனால் எனக்கு சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவரே அலைந்து கொண்டு திரிகிற இந்த உலகத்திலே ஆண்டவர் எங்கள் குடும்பங்களிலே தகப்பனே, எங்கள் தேசத்திலே ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுவீராக. எங்கள் தேசத்திலே கர்த்தர் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுவீராக. எங்களுக்காய் காயப்பட்டவரே, எங்களுக்காய் நொறுக்கப்பட்டவரே, உம்முடைய சமாதானம், உம்முடைய கிருபை எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும், வெளிப்படட்டும், வெளிப்படட்டும். நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். மனம் இறங்குகிற தெய்வமே உமக்கு நன்றி. எங்கள் மேல் கிருபை பாராட்டுகிற தெய்வமே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சமாதானம் கட்டளையிடுவீராக, சமாதானம் கட்டளையிடுவீராக. சமாதானத்தின் தெய்வமே, சமாதானத்தின் உறைவிடமே, உம்மை நோக்கி செபிக்கிறோம், உம்மை நோக்கி கதறுகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, 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 நன்றி. உமக்கு நன்றி. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. ஐயா, உம்மேலே விழுந்ததையா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, உம்முடைய சமாதானம் எங்கள் குடும்பங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் இருக்கிறதான இடங்களே ஆண்டவரே, எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனை உண்மையில் விழுந்தது. உம்முடைய தழும்புகளினால் நாங்கள் குணமாகிறோம் என்று சொல்லி அவேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, பலவீனப்பட்ட சரீரங்கள் பலன் அடையட்டும். அப்பா, உம்முடைய சமாதானம் எங்கள் குடும்பத்திலே வெளிப்படட்டும். உள்ளத்தின் ஆழ்த்தின் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனை உண்மையில் விழுந்தது. உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு தாரும். சமாதானமற்ற இந்த உலகத்திலே உம்முடைய சமாதானம் எங்களுக்கு தாரும் என்று சொல்லி கேட்போம். ஹல்லேலூயா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. ஐயா, உம்மேலே விழுந்ததையா. ஐயா, உம்மேலே விழுந்ததை. கரங்களை உயர்த்தி சொல்வோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பு களவே இல்லை. இரக்கத்திற்கு புதிதாயிருக்கும், அவை காலதோ மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு
துக்கங்களை சுமந்து கொண்டீ மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீரையா. சொல்லுங்க ஓயா, எங்கள் துக்கங்கள் எல்லாம் ஆகட்டும். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உன் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு. உம்முடைய சமாதானம் இந்த குடும்பத்தில் இருக்கட்டும், உம்முடைய அன்பின் கரங்களோடு கூட இருக்கட்டும். உமக்கு விரைவாக நாங்கள் எங்கே போவோம்? நித்திய ஜீவன் உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது ஆண்டவரே. அவை காலேலோ இயேசுவே, அவை ஓ மனதுருகும் தெய்வமே இயேசுயா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்துக்காய் மனம் இறங்கும் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களுக்காக ஒவ்வொருவருக்காய் மனம் இறங்குவீராக. மருத்துவமனைகளிலே காணப்படுகிற ஒவ்வொருவருக்காய் மனம் இறங்கும். வியாதியோடு காணப்படுகிற ஒவ்வொருவருக்காய் கர்த்தர் மனம் இறங்குவீராக. இந்த பகல் வேளையிலே தகப்பனே, பலவீனத்தோடு யார் யாரெல்லாம் காணப்படுகிறார்களோ ஆண்டவரே, பொல்லாத கொள்ளை நோயோடு யார் யாரெல்லாம் போராடி கொண்டு இருக்கிறார்களோ தகப்பனே, எந்தெந்த குடும்பங்கள் சமாதானம் இல்லாதபடிக்கு எங்கே போனாலும் எனக்கு சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லி அலைந்து திரிகிறதான ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் மனம் இறங்குவீராக. இந்த பகல் வேளையிலே தகப்பனே மனம் இறங்குவீராக. எங்கள் தேசத்துக்காய் மனம் இறங்குவீராக. அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொன்ன தெய்வமே, எங்கள் தேவன் எங்கள் நடுவில் கட்ட சமாதானம் உண்டு பண்ணும். எங்கள் தேசத்தில் எங்கள் குடும்பங்களிலே கட்ட சமாதானத்தை உண்டு பண்ணி கர்த்தர் ஆளுகை செய்வீராக. நீரே நல்ல தேவன், நம்முடைய நல்ல ஆவியங்களை நல்வழிகளில் நடத்தட்டும் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தி நடத்தட்டும். சமாதானம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, சமாதானம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். என் குடும்பத்துக்கு சமாதானம், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானம், என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சமாதானத்தை உண்டு பண்ணுவீராக. என் தேவன் மனம் இறங்குவீராக. நீர் மனம் இறங்குவீராக. எங்கள் தேசத்தை அழிவிலிருந்து நீங்களாக்கி விடுவிக்கிற தேவன் மனம் இறங்குவீராக. உமக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம், துதிக்கிறோம். நீரே நல்லவர். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கணும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொன்ன முடிய வார்த்தையின்படியாக இந்த வேளையிலே கர்த்தர் எங்களை விசேஷித்தவர்களாய் கர்த்தர் மாற்றுவீராக. சமாதானம் கட்டளையிடுவீராக. சமாதானம் இல்லாதபடி இருக்கிறதான குடும்பங்களிலே, வேதனையோடு இருக்கிறதான குடும்பங்களிலே, எங்கே சென்றால் எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி கலங்கி இருக்கிறதான இந்த நேரத்திலேயும் தகப்பனே, உம்முடைய சமாதானம் இருதயங்களை ஆள கிடவதாக. உம்முடைய சமாதானம் ஒவ்வொரு இருதயங்களையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆளுகை செய்வதாக என்று சொல்லி சொல்லிக்கிறோம். எங்களோடு ஆராதித்துக் கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் கத்த ஆண்டவரே, உம்முடைய சிறையில் அடிவாரத்திலே மறைத்து ஒழித்து வைத்து கத்த கண்களை மேல் நிறுத்தி பாதுகாத்தருளுவீராக. எந்த வாதிகளுக்கும் எந்த நோய்களுக்கும் எந்த பொல்லாப்புக்கும் ஒப்பு கொடுக்காதபடிக்கு எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிற தேவன் எங்களோடு இருந்த கர்த்தர் ரட்சித்து எங்களை பாதுகாக்கும்படியா இப்படி பாத்திரம் அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் சிவனோட நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அப்படி இருக்கிற இடங்களை எல்லாரும் கர்த்தருடைய வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு சங்கீதம் 91வது புஸ்தகத்தை நாம் யாவரும் இருக்கிற இடங்களிலே நாம் சேர்ந்து மாறு மாறு வாசித்து 1வது வசனம் முதல் 16வது வசனம் வரையிலும் நாம் மாறு மாறு இந்த வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 91 நாம் சேர்ந்து மாறு மாறி வசனங்களை நாம் வாசிப்போம். உன்னதமானவன் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லமுடைய நிழலில் தங்குவான். அவர் உன்னை வேடொன்றைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பிறக்கும் அம்புக்கும் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது.
எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபகமாய் கொண்டாய். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சிங்கத்தின் மேலும் மிரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலசர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். ரெண்டு வசனங்களை நாம் சேர்ந்து வாசிப்போம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு வந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஒரு முறை கூட 16வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நல்ல வசனங்களுக்காய் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் வாசிக்க கேட்ட 91வது சங்கீத புஸ்தகத்தின்படியாக 9வது வசனமும் 10வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபகமாக கொண்டாய் என்று சொன்ன வார்த்தையின்படியாக இந்த நாளிலே நாம் கர்த்தரை அடைக்கலமாய் கொண்டிருக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அவரை தாபகமாய் கொண்டபடியினால் 10வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன வார்த்தையின்படியாக நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் பாதுகாக்கும்படியாக வாதை பொல்லாப்பு நம்முடைய குடும்பத்தில் நேரிடாதபடிக்கு நாம் கர்த்தரை அடைக்கலமாய் கொண்டிருப்போம். கர்த்தரை சார்ந்து வாழ்வோம், கர்த்தரை தேடுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்து நடத்த அவர் போதுமானவர் என்று சொல்லி இந்த ஸ்தோத்திர சங்கீத புஸ்தகத்தை நான் முடிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல பாடல் பகுதியை நாம் கேட்டோம். ஆசீர்வாதமான சங்கீத பகுதிக்கு ஆண்டவரை துதிக்கிறேன். இன்றைக்கு சுருக்கமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஆத்துமாவை குணமாக்கும். இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையிலே, உலகத்திலே வேதனைகள் சோதனை நிறைந்த உலகத்திலே நாம் ஆண்டு கொண்டிருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் மரணம், எங்கே பார்த்தாலும் சோதனைகள், வேதனைகள். இந்த வேதனை சோதனை நிறைந்த இந்த உலகத்தில் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை குணமாக்கும்படியாக வெளிப்பட வேண்டும். இதற்காக நாம் ஒருமித்து ஆண்டவருடைய பரிசுத்த முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். அப்போது நம்முடைய ஆத்துமாவை குணமாக்குவார். சங்கீதம் 41ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது விவிதமாக சொல்லப்படுகிறது. ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்றேன். கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும். வேதனை சோதனை நிறைந்த உலகத்தில் இரக்கத்திற்காக ஆண்டவரை நோக்கி கெஞ்ச வேண்டிய காலத்தில் வந்திருக்கிறோம். மௌனமாக இருக்க வேண்டிய காலம் முடிந்து விட்டது. ஆண்டவரை நோக்கி கெஞ்ச வேண்டிய நேரத்தில் வந்திருக்கிறோம். இங்கே சங்கீதம் 41:4 சொல்லப்படுகிறது, கர்த்தாவே உம்மை நோக்கி நான் காத்திருக்கிறேன், என் மேல் இரக்கமாயிரும் என்று கெஞ்சுகிறோம். அவ்விதமாக கெஞ்சுகிறதுனாலே ஆண்டவருடைய ஆத்துமாவை குணமாக்குகிறார். பல சோதனைகள், வேதனைகள், இயற்கை சீற்றங்கள், கொள்ளை நோய்கள் நிரம்பி இருக்கிற உலகத்தில் மக்கள் தாராளமாக மரணத்தை சந்தித்து கொண்டிருக்கிற இந்த கொடிய காலத்தில் வேதம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று ஆண்டவரை நோக்கி கெஞ்ச வேண்டிய காலத்தில் வந்திருக்கிறோம். ஆத்துமாவை குணமாக்கும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கெஞ்சுவோம் என்றால், கதறுவோம் என்றால், நிச்சயமாகவே ஆண்டவர் மனது இறங்குவார். ஆண்டவர் மனது இறங்கினார் என்றால் நம்முடைய ஆத்துமாவை ஆண்டவர் சுகமாக்குவார். பைபிள் சொல்லுகிற ஆத்துமா மீட்பு
மிகவும் அருமையானது என்று சொல்லப்படுகிறது. மனிதன் என்னெல்லாமோ பார்க்கிறான், ஆனால் தன்னுடைய ஆத்துமா மீட்பை குறித்து கவலையற்றவனாக இருக்கிறான். இந்த நாளில் கொள்ளை நோயை எண்ணி நம்முடைய தேசத்தில், நம்முடைய தமிழ்நாட்டிலும் மக்கள் மரணம் அடைகிறதை நாம் கேட்கிறோம், பார்க்கிறோம். இதனால் நம்முடைய உள்ளங்கள் உடைந்து போயிருக்கிற இந்த நாளில் நம்முடைய ஒரே ஒரு நோக்கம், ஆண்டவரை நோக்கி அமர்ந்து காத்திருக்க வேண்டும், ஆண்டவரை நோக்கி கெஞ்ச வேண்டும். கெஞ்சும் போது ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவை குணமாக்குவார். யாரை குணமாக்குவார்? சங்கீதம் 147 சங்கீதம் 3 சொல்லுகிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களை ஆண்டவர் குணமாக்குவார். யாரை குணமாக்குவார்? இருதயம் நொறுங்குண்டவர்களாய் கண்ணீரோடு ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற அன்பான தேவ பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். அவருடைய நொறுக்கப்பட்ட இருதயத்தை ஆற்றும்படியாக ஆண்டவர் அவர்கள் மத்தியிலே கடந்து வருகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருதயம் நொறுங்கப்பட்டிருக்கும் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் குணமாக்குவார். அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை ஆண்டவர் குணமாக்குகிறார். எவ்வளவு அருமையாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இருதயம் நொறுங்குண்டவர்களாக நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய ஆத்மாவிலே காயங்கள், சரீரத்திலே காயங்கள், பல காயங்களினாலே வேதனையோடு இருக்கலாம். மனிதன் பேசுகிற காயங்கள், சோதனை இயற்கையாக வருகிற காயங்கள், பலவீனத்தினால் வருகிற காயங்கள், இவைகளை கட்டி சுகமாக்கும்படி ஆண்டவர் தயாராக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61 அதிகாரம் 1 நாம் வாசிக்கும் போது இவ்விதமாக சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலை என்று சொல்லப்படும். ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். ஏறக்குறைய ஆண்டவர் இயேசு பிறப்பதற்கும் முன்பாக, இந்த உலகத்தில் மனிதனாக கடந்து வருவதற்கு முன்பாக 400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். ஆண்டவர் ஆவியானவர் இறங்கி வரப்போகிறார், தெய்வம் இறங்கி வரப்போகிறார். அவர் நொறுங்குண்ட மனிதனுடைய இருதயத்தை, நறுங்குண்ட இருதயத்தை, அவர் காயத்தை அவர் கட்டுகிறார். வாசிக்கலாம். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். பாருங்க, சிறைப்பட்டு போனவர்கள், பலவீனத்தினால் சிறைப்பட்டிருக்கிறோம், சோதனையினால் சிறைப்பட்டிருக்கிறோம், பல பிரச்சனைகளினால் சிறைப்பட்டிருக்கிறோம். அருமை வேதனைகள், சோதனைகள், பலவீனங்கள், இவைகளினால் சிறைப்பட்டிருக்கிற நம்முடைய சிறைகளை கர்த்தர் மாற்றுகிறார், கட்டவிழ்க்கிறார். கட்டப்பட்ட இருதயங்கள், பலவீனத்தினால் தாக்கப்பட்ட இருதயங்கள், அவருடைய இருதயத்தை கர்த்தர் குணமாக்கும்படி இன்றைக்கு ஆண்டவர் வந்திருக்கிறார். நிச்சயமாகவே இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளமே, உன் இருதயத்தின் காயத்தை கட்டும்படியாக, உன்னுடைய பிரச்சனையை மாற்றும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன் அருகில் வந்திருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30 அதிகாரம் 17 வாசிக்கும் போது இவ்விதமாக அந்த வசனம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? வாசியை கேட்போம். எரேமியா 30:17. அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தழுவுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆரோக்கியம் வர பண்ணுவேன். உன்னை விசாரிக்க யாரும் இல்லையே, இந்த சூழ்நிலையில் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று
அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை, இருதயத்தை தேற்றும்படியாக, உன்னை ஆதரவு தரும்படியாக, உன்னை அரவணைக்கும்படியாக, விசாரிக்கிறவராக, காயத்தை கட்டுகிறவராக, சுகமாக்குறவராக ஆண்டவர் கடந்து வருகிறார் என்று எரேமியா தீர்க்கதரிசி 30:17 நாம் வாசிக்க கேட்கிறோம். அவர்கள் உன்னை விசாரிப்பார் அற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி. ஆண்டவர் உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவார். நம்முடைய ஆத்துமாவின் காயங்கள் கட்டப்படும் போது, நாம் விடுதலை பெறும்போது கர்த்தர் நமக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறார். உங்கள் சரீரத்தில் ஆரோக்கியம், உங்கள் குடும்பத்தில் ஆரோக்கியம் பண்ணுகிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறார். ஆரோக்கியத்தை வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவே. எல்லா காயங்களையும் ஆற்றுகிறார். எப்படிப்பட்ட பலவீனம் ஆனாலும், எப்படிப்பட்ட சோதனை ஆனாலும் அவைகளெல்லாம் ஆற்றி என்ன சொல்லப்படுகிறது என்றால், நீ ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா காயங்களையும் ஆற்றி உடைய பிரச்சனைகள் எல்லாம் ஆற்றி உன்னை ஆற்றுகிற, தேற்றுகிற ஒரு ஆண்டவர் இன்று நம்மத்தில் இருக்கிறார். புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது 32, 33 வாசிக்கும் போது ஆண்டவருடைய சோதரம் மிகுந்த இரக்கத்தினால் ஆண்டவர் இறங்குவார். ஆண்டவரிடத்தில் இருக்கிற இரக்கம் ஒரு அளவே இல்லை. 7 தடவை அல்ல, 70 தடவை அல்ல. ஆண்டவர் நம்மை இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார் என்று புலம்பல் 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். சஞ்சலப்படுத்தினாலும், சஞ்சலங்கள் வந்தாலும், நாம் ஆண்டவரை தேடாதபடி வாழ்ந்தபடினால் சஞ்சலம், நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தபடினால் சஞ்சலம், நம்முடைய அக்கிரம அநியாயங்களினாலே சஞ்சலம், இவைகள் வந்தாலும் இங்கே என்ன சொல்லுகிறது என்றால், ஸ்தோத்திரம், ஆண்டவர் தம்முடைய மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய அன்பு மிகுந்த கிருபையின்படி நமக்காக இறங்குவார் என்று சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியாக நான் 33ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை. ஆண்டவர் மனப்பூர்வமாக நமக்கு சோதனைகள், வேதனைகள் கொண்டு வருவதில்லை. நம்முடைய தவறுகள் நிமித்தமாக சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறது. ஆனால் ஆண்டவரை நோக்கி இருதயம் நொறுங்குண்டவர்களாக ஆண்டவரை நோக்கி முறையிடுகிற தேவ பிள்ளைகளுக்கு, யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் இன்றும் மிகுந்த இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். கடைசியாக ஒரு வசனம் கூட வாசித்து நான் உங்கள் யாவருக்கும் ஜெபிக்க விரும்புகிறேன். நீதிமொழியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழி 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நாம் சுகமாய் இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய ஆத்துமாவின் காயங்கள் மாற்றப்பட்டு நாம் சுகமாய் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தரிடத்தில் ஓடி வர வேண்டும் என்று பரிசுத்த வேதத்திலே சொல்லப்படும். இயேசு அதுதான் சொன்னார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஒரு தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், ஜீவ தண்ணீரை தருவேன் என்று சொன்னார். இங்கே நாம் புலம்பலிலே வாசித்தோம், நீதிமொழியிலே வாசித்தோம். 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது, சோதரர், கர்த்தருடைய நாமம் பலத்த துரிதம். ஆண்டவருடைய நாமம், இயேசு கிறிஸ்துவின் நாமம் பலத்த துரிதம். அது நமக்கு கேடகமாய் இருக்கிறது. அதற்குள்ளே ஓடி சுகமாய் இருப்பான் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் சுகமாய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். உங்கள் குடும்பம் சுகமாய் இருக்க வேண்டும், உங்கள் வாழ்க்கை சுகமாய் இருக்க வேண்டும், உங்கள் தொழில் சுகமாய் இருக்க வேண்டும்,
ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், எல்லாமே சுகமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் விரும்புகிறது, என் ஆண்டவர் விரும்புகிறார். ஆகினாலே சுகமாய் இருக்க வேண்டும் என்றால் சொல்லப்படுறது அதற்குள்ள ஓடி அவன் சுகமாய் இருப்பான். அது கர்த்தருடைய பலத்த துருதம். நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் இருப்பான். நம்முடைய ஆத்துமாவின் காயத்தை மாற்றி, நம்முடைய சிறுமையை மாற்றி, நம்முடைய கண்ணீரை துடைத்து நம்மை வாழ வைக்கிற ஆண்டுடைய சமூகத்தில், அந்த அடைக்கலத்தில், உன்னதமான மறைவில், சர்வவலருடைய நிழல்ல ஓடி வருவோம். இருக்கிற இடத்திலே கண்களை மூடி உம்முடைய மறைவிடத்திலே என்னை மறைத்துக் கொள்ளும், என் காயங்களை கட்டும், என் ஆத்துமாவை விடுவியும், எங்கள் ஆத்துமாவில் ஆரோக்கியம் வர பண்ணும் ஆண்டவரை என்று ஆண்டவரை நோக்கி முறையிடுவோமா? எல்லாரும் கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி முறையிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ள ராஜாவே, அன்பின் தந்தை இயேசுவே, வேதனை நிறைந்த உலகம், சோதனை நிறைந்த உலகம், ஆத்துமா காயத்தினாலே மக்கள் அங்குமிங்கும் அலைந்து ஓடுகிறார்கள். இந்த காயத்தை ஆற்ற யாரால முடியவில்லை, யாரால் அந்த காயத்தை குணமாக்க முடியவில்லை. எங்களுடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, உம்முடைய மறைவிடம் இருக்கிறது அப்பா, உம்முடைய அடைக்கலம் இருக்கிறது. அந்த அடைக்கலத்தில் இதோ கேட்டுக்கொண்டிருக்கிற, பாடி ஆராதித்து துதித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளும். யாரெல்லாம் உடைய இதயத்தோடு உம்மை தேடுகிறார்களோ அத்தனை பேரையும் இப்போது உம்முடைய ஆண்டவரை மறைவிடத்திலே கொண்டு வந்து, அவருடைய சரீரத்திலே, ஆத்துமாவிலே, ஆண்டவரை ஆவியில் என்னெல்லாம் காயங்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் சுகமாக்கி, ஆண்டவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே சுத்திகரித்து பலப்படுத்துவீராக. பலன் உருவாகட்டும் ஆண்டவரே. அப்பவும் தண்ணீரை கொடும், அலைச்சல்களை மாற்றி சந்தோஷம் சமாதானத்தை நசன்னா இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களையும் ஆசீர்வதி. உம்முடைய ஆசீர்வாதத்தினால் உம்முடைய பாதுகாப்பில் மூடிக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த சிநேகம் கூடுவதும் நாம் யாவரோடும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பாடல் சங்கீத பகுதியெல்லாம் தியானித்துக் கொண்டிருக்கிற எல்லா உள்ளங்களோடும் குடும்பங்களோடும் இன்றென்றும் அவருடைய வருகை மற்றும் அவருடைய சமாதானம் நீடித்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மறுபடியும் நாம் சந்திக்கும் வரையிலும் ஆண்டவருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக.